சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மக்கள் வன்முறையில் இறங்கினார்கள் என்று சொன்னீர்கள். அது போர்க்காலம் வேறு. ஆங்கிலேய அரசுக்கு நிச்சயம் நெருக்கடி ஏற்படத்தான் செய்திருக்கும். அப்போதே அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு போய்விடலாம் என்று முடிவு செய்திருப்பார்களோ தாயே? மகனே சிவா, 1942 நடந்த இந்த போராட்டத்தை ஆகஸ்ட் புரட்சி என்றார்கள். வெள்ளையனே வெளியேறு என்பது இதன் முதல் நோக்கம். தலைவர்கள் துணையின்றி, அவர்களது வழிப்படுத்துதல் இன்றி மக்கள் தாங்களாகவே வெளிப்படுத்திய ஆக்ரோஷமான போராட்டம் அது. அந்த ஆக்ரோஷத்தில் கள்பானைகள், பீப்பாய்கள் உடைபட்டன. தென்னை பனைமரங்கள் வேரோடு சாய்ந்தன. ரயில் பாதைகள் பெயர்ந்தன. டெலிபோன் கம்பங்கள் சாலைகளில் வீழ்ந்தன. பாலங்கள் தகர்ந்தன. குளங்களும் கண்மாய்களும் உடைப்படுத்தன. பிரிட்டிஷ் பேரரசின் சிலைகள், வரவேற்பு வளைவுகள், நினைவு சின்னங்கள் உடைந்தன. போலீசார் பயன்படுத்திய வாகனங்கள் தீயில் கருகின. போலீசார் அணிந்திருந்த உடைகள், குல்லாய்களை கழற்றி கொளுத்தினார்கள். தபால் பெட்டிகளுக்குள் கந்தகத்தை வீசினார்கள். சிறைச்சாலைகளை உடைத்து கைதிகளை விடுவித்தார்கள். அரசாங்க கருவூலங்கள், இனாம்தாரிகளின் தானிய களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டன. நாளுக்கு நாள் அழிவு வேலைகளும் கொரில்லா தாக்குதல்களும் அதிகரித்து வந்தன. மதராஸ் மாகாணத்திலும் வன்முறை தலைவிரித்து ஆடியது. இராணுவத்தினருக்கு சீருடை துணிகள் தயாரித்து கொடுத்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் மூடப்பட்டது. போர்ட்ரஸ்ட், மாநகராட்சி, மின்சார டிராம்கள் எல்லாம் செயலிழந்தன. வடார்காடு பகுதியில் தொலைபேசி தந்தி கம்பங்கள் அறுத்து எரிந்தார்கள். ஒரு சரக்கு ரயில் கவிழ்க்கப்பட்டது. மாணவர்கள் வன்முறை செயல்களில் தீவிரமாக இறங்கினார்கள். கோயம்புத்தூர் அருகே சூலூர் விமான நிலையம் அழிக்கப்பட்டது. கள்ளுக்கடைகள் கொளுத்தப்பட்டன. தென் மாவட்டங்களில் வன்முறை உச்சம் அடைந்தது. காரைக்குடி, தேவகோட்டை, திருவாடானை, பூலாங்குறிச்சி, ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கிச் சூடுகள் நடந்தன. அதில் பலர் உயிரிழந்தார்கள். இந்த போராட்டங்களை அடக்க அரசாங்கம் கொடூரமான முறைகளை எல்லாம் கையாண்டது. அதிகாரிகளின் மேற்பார்வையிலேயே கிராமங்கள் கொளுத்தப்பட்டன. கிளர்ச்சிக்காரர்களுக்கு கசையடி முதல் மரண தண்டனை வரை கொடுக்கப்பட்டது. அநியாய அபராதங்கள், அக்கிரம வசூல் எல்லாம் சாமானியர்களின் கழுத்தை நெரித்தது. சந்தேகப்படும் நபர்களின் வீடுகள் கொளுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டம் செய்தவர்களின் ஆடு மாடுகள் கைப்பற்றப்பட்டு ஏலத்தில் விடப்பட்டன. விவசாயிகளும் தொழிலாளர்களும் பெரும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள். பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள். நள்ளிரவில் கிராமங்களுக்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை போலீசார் மிருகத்தனமாக தாக்கினார்கள். தலைக்கு தலை முடிந்து நடக்கச் செய்தார்கள். தொண்டர்களின் கழுத்துக்களில் செருப்புக்களையும் துடைப்பங்களையும் மாலைகளாக போட்டு தெருவில் வரச் செய்தார்கள். வாய்களில் செருப்பை கவ்விக்கொள்ளும்படி செய்தார்கள். நகக்கண்களில் ஊசிகளை ஏற்றி சித்திரவதை செய்தார்கள். கால்களில் ஆடம் அடித்தும் தலைகளை மொட்டையடித்தும் மீசை தாடியில் தீ வைத்து கொளுத்தியும் துன்புறுத்தினார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண், ராம் மனோகர் லோஹியா, அசித் பட்வர்தன், அருணா அசஃப் அலி போன்ற காங்கிரஸ் சோஷலிஸ்ட் இயக்க தலைவர்கள் சிலர் தலைமறைவாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு பயங்கரவாத பரிமாணத்தை கொடுத்தார்கள்.
1857 முதல் சுதந்திர போராட்டம் மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் கொந்தளிப்பாக 1942 ஆகஸ்ட் புரட்சி அமைந்தது. அது மக்களிடையே தன்னிச்சையாக எழுந்த மாபெரும் கிளர்ச்சியாக இருந்துவிட்டது. ஆனால் முஸ்லிம் லீகின் ஜின்னா அந்த இயக்கத்தை பழித்தான். இந்த இயக்கம் பிரிட்டிஷ் இந்தியா, முஸ்லிம் இந்தியா, பாகிஸ்தான் திட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக தொடங்கப்பட்டதுதான் என்றால் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ஹிந்து ராஜ்யத்துக்கு அதிகாரம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் குறிக்கோள் என்று பிரச்சாரம் செய்தான். எனவே முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் முஸ்லிம் லீக் கட்சியினர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருக்குமாறும் கட்டளையிட்டான். இந்து மகாசபை தலைவர் சாவர்கரும் இந்த வன்முறை போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று அதில் ஆர்வம் காட்டவில்லை. உலகப் போரில் ரஷ்யா நேச நாடுகளின் பக்கம் சேர்ந்ததால் ரஷ்யாவை ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆங்கில அரசை ஆதரித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அகாலிகள், கிறிஸ்தவர்கள், ஹரிஜன தலைவர்கள் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டாம் என்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை. 1942 ஆகஸ்ட் புரட்சியால் வெள்ளையன் வெளியேறவில்லை, வெளியேற்றப்படவும் இல்லை. முந்தைய போராட்டங்களைப் போல் இந்த போராட்டமும் சாத்வீகமானதாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினான். ஆனால் அது வன்முறையிலேயே தொடங்கி வன்முறையிலேயே 2 மாதங்களுக்கு இழுத்துச் சென்றது. 2வது உலகப் போரை காரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. ஆனால் இந்த இயக்கம்தான் சுபாஷ் சந்திர போஸ் எனும் மாவீரன் இந்திய தேசிய இராணுவம் அமைத்து பிரிட்டிஷார் மீது தாக்குதல் தொடுக்க மாபெரும் தூண்டுகோலாகவும் அமைந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர்.